ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாராயணா, இந்த சிவன் தங்களின் பக்தன். என் முழு பக்தியை வெளிக்கொணர்ந்து மனம் மகிழச் செய்து தங்களை அழைப்பேன். பிறகு அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை பற்றி நான் அறிந்து கொள்வேன். ஒருவேளை தங்களது சக்தி பக்தி என்றால் எனது பலமும் தங்களது பூஜைதான் மகாதேவா. தாங்களே எனக்கு துணிச்சலை தர வேண்டும். தாங்கள் என்னை அழைத்த பிறகும் தங்கள் முன் வராமல் இருக்கும் துணிச்சல். தங்கள் வினாவிற்கான விடையை நான் அளிப்பதற்கான தருணம் வரவில்லை. ஆகையால் தாங்கள் எந்த அளவிற்கு பூஜித்தாலும் இந்த நாராயணன் மகாதேவரை காண வரமாட்டான். ஆகையால் தயை கூர்ந்து என்னை மன்னிக்கவும். பிரம்மதேவா, தாங்களா? இந்த பாவத்தை யார் செய்தார் என்று கூறுங்கள். அந்த அதர்மி அந்தகாசுரன் தான். அந்தகாசுரன் தான். அந்தகாசுரர் அமரராகிவிட்டார். அந்தகாசுரர் அமரராகிவிட்டார். அந்தகாசுரர் அமரராகிவிட்டார். அந்தகாசுரர் அமரராகிவிட்டார். அந்தகாசுரர் அமரராகிவிட்டார். நான் அமரன், அழிவற்றவன். இப்பொழுது என் கண்களால் அனைத்தையும் காணவும் இயலும். இப்பொழுது என் பார்வைக்கு அந்த கஜாசுரனின் பதவி தெரிகிறது. முதல் வேலையாக அந்த சிவபக்தன் கஜாசுரனின் பதவியை பறித்து அசுர அரசனாக மாறப்போகிறேன். ராகு, கேது, வீரர்களே, என்னோடு புறப்படுங்கள். என் மரணம் எப்பொழுது நேர வேண்டும் என்றால், எப்பொழுது என் கண்கள் தீய எண்ணத்துடன் என் அன்னையை காண்கிறதோ அப்பொழுது. நாம் மிக விசித்திரமான பிரச்சனையில் சிக்கிவிட்டோம் குருதேவா. அந்தகாசுரனிடம் நாம் எவ்வாறு கூறுவது? நான் மட்டுமல்ல, ஆதிசக்தியின் வடிவமான தேவி பார்வதியும் அவனது அன்னை என்று, அவர்களது கண்ணீரும் வேர்வையும் தான் அந்தகாசுரன் ஜனனிக்க காரணம் என்று. சதி திட்டம் தீட்டியவரே சதியின் சக்கர வியூகத்தில் மாட்டுகிறார் அசுரமாதா. மிகவும் எச்சரிக்கையுடன் தாங்கள் சூழ்ச்சி செய்திருந்தாலும் அச்செயல் தவறானதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த நபரை கொண்டு சதித்திட்டம் தீட்டியிருந்தாலும் அதன் குணம் அழிவை தருவதே. தந்திரமாக கடந்து சென்றாலும் வஞ்சத்தின் அக்னியில் அவர் சிக்கிக் கொள்கிறார். தாங்கள் இயற்கையை ஏமாற்றினீர்கள். ஆகையால் இயற்கை அந்த தந்திரத்திற்கான பதிலடியை தந்துள்ளது. அவ்வாறென்றால் இந்த இயற்கை அசுரமாதாவின் பதிலை அறிய தயாராகட்டும். ஏனென்றால் நான் அந்தகாசுரனும் தேவி பார்வதியும் சந்திப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை விதி நம் விருப்பப்படி நடந்துவிட்டால் பிறகு வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும் அசுரமாதா. ஆனால் அவ்வாறு நடப்பதில்லை. சரிதானே அசுரகுரு? ஆகையால் இறுதியாக எச்சரிக்கிறேன்,
பிரபஞ்சத்தில் இருளை பரப்பும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அந்தகாசுரனுக்கு சத்தியத்தையும் சிவத்துவத்தையும் போதியுங்கள். ஏனென்றால் இருளை பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இறுதியில் அந்த இருளில் முழுவதுமாக மறைந்து விடுவார்கள். கவலை கொள்ள வேண்டாம் குருதேவா. நாம் செய்ய வேண்டியது அந்தகாசுரன் பார்வதியை சந்திக்காமல் பார்த்து கொண்டால் போதும். என்னோடு வாருங்கள். அந்தகாசுரன் என்று அசுர அரசனாக பதவியேற்கும் அரிய காட்சியை காண்போம். ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. தாயே, நாராயணரை சந்திப்பதற்கு மகாதேவர் இவ்வாறு பக்தியை மார்க்கமாக கொண்டு பூஜிக்க வேண்டும் என்று நான் எண்ணவில்லை. ஆம் தாயே, தந்தைக்கும் நாராயணருக்குமான உறவு என்றுமே புனிதமாகவும் உன்னதமாகவும் இருந்துள்ளது. இன்றும் அவர்களது உறவு புனிதமாக உன்னதமாக உள்ளது. இந்த பிளவிற்கு சூழ்நிலை காரணம். ஆனால் உறவுகள் சூழ்நிலையை எதிர்த்து போராட வேண்டி உள்ளது. தனது உறவின் உன்னத தன்மையை நிரூபிக்க வேண்டி உள்ளது. ஓம் நமோ நாராயணாய நமः. தாங்கள் கூறியது சரிதான் தாயே. ஒரு புறம் மகாதேவரும் நாராயணரும் ஒருவரை ஒருவர் பூஜிக்கிறார்கள். நாராயணரை தரிசிப்பதற்காக மகாதேவர் மற்றும் மகாதேவரை காணாமல் இருக்க நாராயணர் இருவரும் பக்தியை கையாள்கிறார்கள். அதே மறுபுறமும் அசுரகுலத்தின் இரு வீரர்கள் அந்தகாசுரனும் கஜாசுரனும் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் புரிவதற்கு சங்கநாதத்தை முழங்குகிறார்கள். உறவு என்ற சங்கலியால் இவர்களும் சரி அவர்களும் சரி பிணைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் உறவுக்கு பின்னால் உள்ள உணர்வு இரண்டும் வெவ்வேறாகும். ஓம் நம சிவாய. கஜாசுரா, மதிகட்ட சிவபக்தனே, பார், நுழைவாயிலில் உன் மரணம் நிற்கிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் கூறியது கேட்கவில்லையா? ஓம் நம சிவாய.
இனி பேசி பயனில்லை. நம சிவாய. ஓம் நம சிவாய. மகனே, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம நாராயணாய நம. ஓம் நம சிவாய. ஒரு சிவபக்தன் மற்றொரு சிவபக்தன் சிவ பூஜை செய்யும் வேளையில் இவ்வாறு வேதனையை அனுபவிப்பதை காண இயலவில்லை. என்னை மன்னித்துவிடு அசுரமாதா. நான் வெளியில் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சற்றும் கருணை இல்லாத தாயல்லவா நீ? மகனின் காயத்தை கண்ட பிறகும் கூட அமைதியாக நிற்கிறாய். அன்னையின் எண்ணத்திலிருந்துதான் மைந்தனின் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நீ உனது மைந்தனுக்கு தீய வழியை கற்பித்தாய். வரமளித்த பிரம்மதேவரின் கண்களையே மறைப்பதற்கு கற்றுக் கொடுத்தாய். ஆனால் நானோ என்னுடைய மைந்தனுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தேன். ஓம் நம மௌனம் காக்காவிட்டால் கஜாசுரனுக்கு பிறகு உங்கள் அனைவருக்கும் இந்த தவறுக்கான தண்டனையை வழங்குவேன். ஓம் நம சிவாய. கஜாசுரா, நிறுத்து அந்தகாசுரா. என் சக்திக்கு முன்னால் உன் பக்தி தோற்றுவிட்டது. என்னிடம் உயிர் பிச்சை கேட்க விரும்புகிறாயா? கேள் கஜாசுரா. இந்த சிவலிங்கத்தை வெளியேற்றி உன் அரியணையை எனக்கு தந்தால் உன்னை நான் மன்னிக்க தயார். மன்னிப்பு கூற மாட்டேன். நான் நன்கு அறிவேன். பிரம்மதேவரிடம் வரம் பெற்று நீ என்னை விட பலசாலியாக மீண்டு வருவாய் என்று. என்னால் உன்னை தோற்கடிக்க இயலாது என்று. ஆகையால் எனக்கு 2 நொடிகளை தா. 2 நொடிகளா? 2 நொடிகளில் என்ன செய்துவிடப் போகிறாய்? மகாதேவா, இதுவரை பூஜை செய்யும் வேளை ஒன்றை மட்டுமே எண்ணினேன். என் நிலையிலும் என் பூஜையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று. ஆனால் இனி எனது பூஜையில் குறை இருந்தால் தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். என் பார்வை பறிப்போவதில் எனக்கு வருத்தம் இல்லை. என் வருத்தம் எல்லாம் ஒன்றே. சிவனின் பிம்பமான இந்த லிங்கத்தை இனி என்னால் தரிசிக்க இயலாது.
கஜாசுரா, உனது 2 நொடிகள் முடிவடைந்து விட்டது. வா அந்தகாசுரா, உன் விருப்பப்படி செய். ஒரு என் பார்வை பறிப்போவதில் எனக்கு வருத்தம் இல்லை. என் வருத்தம் எல்லாம் ஒன்றே, சிவனின் பிம்பமான இந்த லிங்கத்தை இனி என்னால் தரிசிக்க இயலாது. கஜாசுரா, உனது 2 நொடிகள் முடிவடைந்து விட்டது. வா அந்தகாசுரா, உன் விருப்பப்படி செய். ஒரு சிவபக்தனுக்கு சிவனை தவிர வேறென்ன வேண்டும்? அசுரலோகத்தை துறந்து நான் சென்று விடுவேன். இனி அசுர அரசன் நீதான். உன் வாழ்க்கையில் இனி காரிருள் சூழட்டும். மகனே, இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு உன்னை வரவேற்கிறேன் கஜாசுரா. ஓம் நமோ நாராயணாய நமஹ. புதல்வனே பார்வையற்றவனாகிவிட்டான். இனி தாங்கள் வையகத்தில் காண்பதற்கு என்ன இருக்கிறது? இனி தங்கள் வாழ்க்கையிலும் காரிருள் சூழட்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு தங்களை வரவேற்கிறேன். நகைகள். இந்த அந்தகாசுரனின் வெற்றியை கண்டு அனைவரும் கொண்டாடுங்கள். மகாதேவா, நாம் இங்கிருந்து சென்று விடலாம். இனி இவ்விடத்தில் தர்மம் அல்ல, அதர்மம் மட்டுமே நிலவப் போகிறது. ஓம் நமோ ஹர ஹர மகாதேவா. மகாதேவா. ஓம் நமோ நாராயணாய நமஹ. இந்த அந்தகாசுரன் அசுர அரசனானான். இனி என் பட்டாபிஷேகத்திற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகளை துவங்குங்கள். பிரம்மாண்ட ஏற்பாடுகளை துவங்குங்கள். அசுர அரசர் அந்தகாசுரர் வாழ்க! 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 ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய நமஹ.
நாராயணா, அன்பால் அழைத்தேன், ஆயினும் வரவில்லை. உத்தேசத்திற்காகவும் வரவில்லை. பக்தனாக தங்களை அழைத்தும் வரவில்லை. எனவே இப்பொழுது யுத்தத்தில் தங்களை சிறைப்பிடித்து என் கேள்விகள் அனைத்திற்கும் தங்களிடத்திலிருந்து பதில் பெறுவேன். தங்களிடத்திலிருந்து பதில் பெறுவேன். வாருங்கள் மகாதேவா. நியாயத்திற்காக, தர்மத்திற்காக மகாதேவருக்கும் நாராயணனுக்கும் யுத்தம் நடக்க வேண்டுமென்றால் அந்த யுத்தம் நடக்கட்டும். மகாதேவா, செல்லாதீர்கள் தந்தையே. மகாதேவா, தங்களது மனவிருப்பம் யுத்தம் என்றால் அதற்கு நான் நிச்சயம் மரியாதை அளிப்பேன். ஆனால் இறுதி தருணம் வரை தங்களுக்கு தீப ஆராதனை செய்து தங்களிடம் நான் வேண்டிக் கொள்வேன். தங்கள் பக்தனுடன் யுத்தம் புரிவதற்கு முன்னேறக்கூடாது என்று. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. பிரம்மதேவரை போலவே இவர்கள் கண்களும் மூடப்பட்டிருக்கிறது. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. சற்று அங்கேயே நில்லுங்கள். நீ யார் பாலகனே? நான் பௌமன். தங்களது இந்த நிலைக்கு எவர் காரணம்? அசுர அரசன் அந்தகாசுரன். இந்த அசுர அரசன் எங்கே இருப்பான்? நான் அவன் பாவத்திற்கு தண்டனை வழங்கி நல்வழியை காட்டுவேன். சிவன் என்ற சத்தியத்தை அவனுக்கு எடுத்துரைப்பேன். வேண்டாம் மகனே, நீ அங்கு செல்லாதே. அவன் உன் கண்களையும் மறைத்து விடுவான். ஏனென்றால் அவன் விரும்புவது இருளைத்தான், இருளைத்தான், இருளைத்தான். ஆனால் எனக்கு தேவை ஒளி மட்டும்தான். பிரபஞ்சத்தின் இன்பம் என்ற ஒளியை கொண்டு வர வேண்டும் என்று என் அன்னை எனக்கு கற்பித்திருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் அங்கு ஒளியை பரப்ப வேண்டும். ஆசி வழங்குங்கள் தாயே. அந்தகாசுரனின் அக்கிரமத்திற்கு நான் முடிவு கட்ட விரும்புகிறேன். வெற்றி என்று உனக்கே மகனே. அந்தகாசுரா,
நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். மகாதேவா, தாங்கள் என்னுடன் யுத்தம் புரிய மாட்டீர்கள் என்று எனக்கு பூரண நம்பிக்கை உள்ளது. ஒருவேளை யுத்தம் நிகழ்ந்தால் இந்த பிரபஞ்சம் பேரழிவை சந்திக்கும். தாயே, நாராயணர் செய்யும் பூஜையின் வெளிப்பாடுதான் இது. அற்புதமான இவர்கள் உறவு விசித்திரமான சூழ்நிலையை எதிர்கொள்கிறது. நாராயணர் மகாதேவரை எண்ணி பூஜை செய்கிறார். மகாதேவரின் வினாவிற்கு விடையளிக்க மறுக்கிறார். ஆகையால் அவர் குரோதம் கொள்கிறார். நாராயணர் ஏன் அந்தகாசுரனை பற்றின உண்மையை மறைக்கிறார்? தாயே, இரு தெய்வங்கள் யுத்தம் செய்தால் இவ்வையகம் பேரழிவை சந்திக்கும். நாம் இந்த யுத்தத்தை தடுத்தாக வேண்டும். மகாதேவா, சற்று பாருங்கள். நாராயணர் ஒரு பக்தரை போல் தனது இறைவனை எண்ணி பூஜை செய்கிறார். அவர் யுத்தம் புரிய விரும்பவில்லை. ஆனால் இந்த சிவனின் விருப்பம் மகா யுத்தம் செய்வதே, மகா யுத்தம் செய்வதே, மகா யுத்தம் செய்வதே. நாராயணா, அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை தாங்கள் என்னிடமிருந்து மறைக்க நினைக்கிறீர்கள். அதை இந்த சிவன் நிச்சயம் அறிந்து கொள்வான். சொல்லிற்கு பதில் கிடைக்காவிட்டாலும் என் வில்லிற்கு நிச்சயம் கிடைக்கும். என்னை தடுக்க எவரும் முயற்சிக்க வேண்டாம். இது என் கட்டளை. ஏனென்றால் இன்று நிகழவிருப்பதை நாராயணராலும் தடுத்து நிறுத்த இயலாது. இந்த சிவனாலும் தடுக்க இயலாது. மகாதேவா, வேண்டாம், செல்லாதீர்கள். அந்தகாசுரா, நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன் இருள் சாம்ராஜ்யத்தை அழித்து பிரபஞ்சத்திற்கு ஒளியை தரப்போகிறேன். மதிகட்ட பாலகனே, நீ எங்கள் அசுர அரசரை அல்ல, உன் மரணத்திற்கு அழைப்பு விடுக்கிறாய்.
இறுதியாக உங்களை எச்சரிக்கிறேன், பாதையை விட்டு விலகுங்கள். பிரபஞ்சத்தில் இருள் சூழ வைத்த அசுர அரசர் அந்தகாசுரரின் வீரர்கள் விலக மாட்டோம், எதிர்த்து நிற்போம். பிரபஞ்சத்தில் ஒளியை பரப்புவேன் என்று சபதம் செய்த இந்த பௌமனின் தாக்குதலை எதிர்க்க தயாராகுங்கள். உன்னிலையும் இதுதான் அந்தகாசுரா, உன்னிலையும் இதுதான் அந்தகாசுரா, உன்னிலையும் இதுதான் அந்தகாசுரா. யார் அந்த மதிகெட்டவன்? அழிவற்ற அமரன் அந்தகாசுரனையே மிரட்டுகிறான். யார் அங்கே? அவனை அழைத்து வாருங்கள். அதற்கு எந்த அவசியமும் இல்லை, நானே வருகிறேன். நாராயணா, நாராயணா! யுத்தத்திற்கு முன்பாக இறுதி வாய்ப்பொன்றை தங்களுக்கு அளிக்கிறேன். அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை என்னிடம் கூறிவிடுங்கள். ஏனென்றால் இதுவரை தங்கள் நாவிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் முழுமையான உண்மை அல்ல. நான் முழு உண்மையையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வணங்கும் மகாதேவர் மீது ஆணை, உகந்த நேரம் வரும்பொழுது நிச்சயம் கோருவேன். ஆனால் இப்பொழுது என்னால் ஏதும் கூற இயலாது. ஆனால் ஏன் நாராயணா, ஏன் பிரச்சனையை பெரிதாக்குகிறீர்கள்? உண்மை எதுவாயினும் அதை மகாதேவரிடம் கூறிவிடுங்கள். எந்த கேள்விக்கு தாங்கள் பதில் தர மறுக்கின்றீர்களோ அதன் பதிலை என் தாக்குதல் வழங்கும். தாக்குதல் வழங்கும். சிவனின் தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள். எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள். வேண்டாம் மகாதேவா. யார் நீ? பிரபஞ்சத்தில் ஒளியை பரப்புவேன் என்று சபதம் செய்தவன். ஒரு மாவீரன் நான், ஒரு மாவீரன் நான். சிவனை எதிர்த்து இருளை பரப்ப முயற்சி செய்யும் முன்னை அழிப்பதற்காக வந்த காலன் நான். என்ன கூறினாய்? நீ எனது காலனா? பச்சிளம் பாலகனாக இருந்து கொண்டு இந்த அந்தகாசுரனை வதம் செய்வாயா?
அறியாமையில் தவறு செய்பவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் சிவபக்தன் என்று இங்கு வரும் எவருக்கும் மன்னிப்பே இல்லை. எனது பரம விரோதியின் பக்தன் யாராக இருந்தாலும் என் விரோதியே. நீ ஒன்றை அறிவாயா? இங்கிருந்து நீ உயிரோடு திரும்ப போவதில்லை. வீரர்களே, இந்த பாலகனை அழைத்துச் சென்று இவன் மரணத்தை யாசிக்கும் வரை சித்திரவதை செய்யுங்கள். இந்த அந்தகாசுரனை ஏற்கும் வரை இவனை துன்புறுத்துங்கள். இந்த துஷ்டர்களுக்கு தண்டனை வழங்க என் தனுஷின் அவசியம் தேவையில்லை. அவர்கள் ஆயுதத்தை கொண்டே அவர்களை வதைத்து உனக்கான காலனாய் மாறுவேன் அந்தகாசுரா. இந்த சிவனின் தாக்குதலை தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் பக்தியின் காரணமாக என்னை அவமதிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் நாராயணா. தயை கூர்ந்து பொறுமை காக்கவும் இந்த தவறை செய்யாதீர்கள் மகாதேவா. வேண்டாம் தந்தையே, நாராயணரை தாக்காதீர்கள். சற்று பொறுமையாக இருங்கள். இந்த சூழ்நிலையை பெரிதாக்க வேண்டாம் மகாதேவா. கோருவதை கேளுங்கள். தங்களை எதிர்ப்பது என்பது எனது உத்தேசம் அல்ல மகாதேவா. ஆனால் இப்பொழுது என்னிடம் வேறு வழியில்லை. என் செயலுக்கு மன்னிப்பு கோருகிறேன். ஹரிஹரனுக்கான யுத்தம் இப்பிரபஞ்சத்தின் பேரழிவிற்கு காரணமாகிவிடும். தங்கள் பிரபஞ்சத்தை தாங்களே அழிக்கப் போகிறீர்களா பிரபு?
இப்பிரபஞ்சத்தில் எப்பொழுதெல்லாம் அநியாயம் நேர்கிறதோ அப்பொழுது யாவரும் நியாயம் கோரி நீதிமன்றத்தையே நாடுவார்கள். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மிகவும் பெரிய உன்னதமான நீதிமன்றம் எதுவென்று அறிவீர்களா? அதுவே தங்களின் மனம். எது சரி எது தவறென்று தங்களின் மனம் நன்கு அறிந்திடும். அது தங்களை என்றும் பாவம் புரிவதற்கு நிச்சயம் அனுமதிக்காது. ஓ